தட்டானை நமக்கு அப்படி காற்றுல பறந்துகிட்டு இருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனால் காற்று மண்டலத்தில் அது வாழ்கிற அந்த வாழ்க்கையை விட வாழ்நாளை விட அதிக நாள் தண்ணிக்குள்ளே தான் வாழுது. இது தட்டானோட மேல் கூடு. ஒரு தட்டான் தண்ணிக்குள்ளே கொண்டு போய் முட்டை விட்டு போயிடும். அந்த முட்டையிலேருந்து வெளில வர இளறி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது தண்ணிக்குள்ளே சின்ன சின்ன தவக்கலை குஞ்சு மீன் இதெல்லாம் பிடிச்சி இந்த பூச்சி வடிவத்தில் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அது உயிரோடு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று கிடச்சிச்சு, அதை கையில் பிடிச்சி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள்லேருந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் இப்படி தான் தண்ணிக்குள்ளேயே வாழும். அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் இருக்கிற ஏதோ ஒரு புல்லுலையோ ஒரு சின்ன செடியிலையோ அப்படியே பொறுமையாக மேலே ஏறி வந்து இந்த ஓட்டிலேருந்து அப்படியே வெளியில் வரும். வெளில வந்ததுக்கப்புறம் அது பறந்து போயிடும். இந்த ஓடு மட்டும் அப்படியே நிற்கும். இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அதோட முன்பக்கம் அந்த கூர்ப்பாக சின்ன சின்னதாக ரொம்ப மாதிரி இருக்குல்ல, இதாவது அதோட வாய். இதை வச்சு தான் அது உணவை சாப்பிடும். அதோட கண் இருந்த இடம், அப்புறம் அந்த தலைக்கு பின்னால் ஒரு இடத்துல ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹோல் வழியாக தான் தட்டான் வெளில வரும். வெளில வந்து பறந்து அதுக்கப்புறம் காற்றுல வேட்டையாடும். நீரில் வேட்டையாடுறது முடிஞ்சதுக்கப்புறம் காற்றுல வேட்டையாட ஆரம்பிச்சிடும்.